1000 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒரு கோயிலாக இருக்கக்கூடிய ராஜராஜன் சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயில் கும்பாபிஷேகம் அடைந்து அப்போது ராஜராஜன் அனைவரையும் செயற்குழு கூட்டி அனைவருக்கும் தான தர்மங்களை செய்கிறான். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் ஆடு மாடுகளை கொடுத்து தானியங்களை கொடுத்து இந்த கோயிலுக்கு நீங்கள் இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து சிறிது விளக்கேற்ற வேண்டும் என்று அனைவருக்கும் கட்டளையிடுகிறான். அது கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, குடிசையில் வாழ்கிறாக இருந்தாலும் சரி கட்டளையிடுகிறான். அதற்கு அனைத்து மக்களும் தனக்கான பங்களிப்பை அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் விளக்கேற்றி வருகிறார். அப்போது ஒரு விளக்கு மட்டும் 7 நாட்களாக எரியவில்லை என்று அந்த கோயில் பராமரிப்பாளர் ராஜராஜ சோழனிடம் சொல்ல, ராஜராஜ சோழன் கேட்கிறார், இந்த விளக்கு யாருடையது என்று சொன்னால், இது எழுவத்தூர் மாராயனுடைய இது விளக்கு, அவர்தான் 7 நாட்களாக ஏற்றவில்லை என்றார். சரி அப்படியா, உடனடியாக அரசனே அங்கே போகிறான். யார் இங்கே இருக்கிறது என்றால், ஒரு மெலிந்த ஒரு பெண் ஒருத்தி குடிசையிலிருந்து வருகிறார். அரசே, என்னை பிழைக்கு மன்னியுங்கள், நீங்கள் கொடுத்த ஆடு மாடுகள் எல்லாம் பெரிய காற்றாற்று வெள்ளத்தில் மழை பெய்ததால் அடித்து செல்லப்பட்டது. அதை மீட்டெடுக்க என் கணவர் போனார். அவரும் அந்த காற்றாற்று வெள்ளத்தில் மிதந்து செத்து கிடந்தார். கணவர் போய் 4 மாதம் ஆகிறது. இந்த குழந்தை பிறந்து எனக்கு 2 மாதம் ஆகிறது. இந்த குழந்தையின் என்னுடைய பாலை விற்றுதான் 2 மாதமாக நான் விளக்கேற்றினேன். எனக்கு பால் வெற்றி போய்விட்டது. ஆனால் விளக்கேற்ற என்னால் முடியவில்லை 7 நாட்களாக என்று என்னை மன்னிக்கும் என்று சொல்கிறார். அரசனோ மெய்சிலித்து போன, அம்மையே, நான் இந்த கோயிலை கட்டினேன். இந்த கோயில் இருக்கும் பொழுது என் பெயர் நிலைத்திருக்கும். என் பெயர் நிலைத்திருக்கின்ற போது உன் பெயரும் நிலைத்திருக்கும். ஆகையால் இனி என் அரண்மனைக்கு பணிப்பெண்ணாக இரு என்றும் இந்த கோயில் கட்டியவர்களுக்கு வரகுணா என்று பெயரும் வைத்தாராம். அந்த கல்வெட்டிலே யாருக்காவது பெண் பிள்ளை பிறந்தால் வரகுணா என்று பெயர் வைங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.